ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி சூப்பரான சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். பெட்டிக்கடை ஸ்டைலில் உள்ள பால்கோவான்னு சொல்லலாம், இல்லை மில்க் பேடான்னு சொல்லலாம். வாங்க இப்போ இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். மில்க் பேடா செய்யறதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் பவுல் எடுத்திருக்கேன். மில்க் பவுடர் ஆட் பண்ணுறேன், பால் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கிடலாம். இப்படி ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுனால நம்ம பேடா நல்லா எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டே கரைச்சி வைக்க. இப்போ நம்மளோட கரைசல் சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பேன் எடுத்துருக்கு, இதில் இப்போ நெய் ஆட் பண்ணிடலாம். நெய் மெல்ட் ஆனதும் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணுறேன். மில்க் மேட் ஒரு நிமிஷம் இப்படி கிளறி விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மில்க் பவுடர் கலவையை உள்ளே ஆட் பண்ணிடலாம். அந்த கலவையை உள்ளே ஆட் பண்ணிடுறேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். அப்போ தான் அதோடய ஃப்ளேவரும் அதோட கன்சன்ட்ரேஷனும் கரெக்டாக வரும். இப்போ உள்ளே ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ கையெடுக்காமல் நல்லா கெட்டியாகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். இருக்க இருக்க நல்லா கெட்டியாகும். அதில் உள்ள நெய்யெல்லாம் பிரிஞ்சு நல்லா கெட்டியாகிற அளவுக்கு குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் இருந்ததுக்கு எவ்வளவு கெட்டியாக நல்லா க்ரீமியாக இருக்குன்னு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டதும் அது சூப்பராக நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிட்டு நல்ல மணமாகும். இப்போ கொஞ்சம் ஒட்டுது, இன்னும் கொஞ்சம் கிளறி விடணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக உருண்டு வருதுன்னு. இப்போ நம்ம பால் பேடா சூப்பராக ரெடி ஆயிட்டு இப்போ இது ஒரு 2 நிமிஷம் அந்த ஹீட் ஆற மட்டும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கிடலாம். இந்த சமயத்தில் தொட்டுறாதீங்க, ரொம்ப சுடும். இப்போ நான் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். அந்த பிளேட்டில் இதை மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறேன். இந்த பாருங்கள், பேன்லேருந்து இப்படி தானாக கீழே விழணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஓகே, இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் நேரம் ஆறியாச்சு. இப்போ நம்ம கை வைக்கிற அளவுக்கு சூடு இருக்குது. இந்த சமயத்தில் கொஞ்சமாக நம்ம கையில் எடுத்துட்டு நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சி ஒரு பாதாமை வச்சோம்னா நம்மளோட பேடா ரெடி. கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிங்க, அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். பார்த்திங்களா, சூப்பரான பேடா ரெடி. இப்படி எதுவும் நட்ஸு நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா சும்மா ப்ளெயினாக உருட்டி நம்ம பெட்டி கடையில் கிடைக்கிற மாதிரி தட்டியும் வைக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதே மாதிரி எல்லா பேடாவும் நம்ம ரெடி பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆகிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.